இன்றைய தியானம். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். மத்தேயு 9:28. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இந்த வேத வசனத்தில் 2 குருடரை பார்த்து கேட்டார். உங்களையும் என்னையும் பார்த்து இன்னைக்கு கேட்குறாரு, நான் உங்களுக்கு எந்த ஒரு அற்புதத்தை செய்யணுன்னாலும் எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மத்தேயு 9:27 வாசிச்சு பாருங்கள். 2 குருடர் இயேசுக்கு பின்னே வராங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுறாங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் இயேசு கிட்ட வராங்க. இயேசு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இதை செய்ய, அதாவது எனக்கு இறங்கும், அதாவது கண் பார்வை எங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த குருட்டு தன்மையிலிருந்து உங்களை நான் விடுதலையாக்க எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவங்க கண் பார்வை இல்லாதவங்க, ஆனால் அவங்கள பார்த்து இயேசு கேட்குறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு. அவங்க சத்தத்தை தான் கேட்குறாங்க. பிரியமானவர்களே, அவங்க இயேசுவை கண் திறந்து பார்க்க முடியலை. 2 பேரும் குருடர். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இன்றைக்கு இயேசு என்னை உங்களை பார்த்து கேட்குறார். பிறவியிலிருந்தே குருடராக இருந்தாலும் சரி, பாதியில் குருட்டுத்தன்மைக்குள்ளே வந்தாலும் சரி, எந்த நேரத்தில் எந்த ப்ராப்ளம் உடையவங்களா நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த குருடர்களுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கான்னு இன்னைக்கு கேள்வி கேட்குறார். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடனே அவர்களுடைய கண்களை இயேசு தொட்டார். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதபடிக்கு நம்ம குருட்டுத்தன்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எழுத்தின்படி குருடர்களாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு ஹெட் டு ஃபுட் நம்ம பலவீனத்தில் இருந்தாலும் சரி, மெடிக்கல் ரிப்போர்ட்டு நம்மளை கைவிட்டிருக்கலாம். ஆனால் அந்த பலவீனத்தை முற்றிலுமாய் மாற்றி நமக்கு சுகத்தையும் விடுதலையும் ஜெயத்தையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் எல்லாவித ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லமை இயேசு கிட்ட உண்டா என்று சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்குற இயேசுவின் இடத்துல நம்ம சொல்ல போகிறோம், ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கை போயிட்டு அதை திருப்பி தருவீங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. என்னுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் மருத்துவர்கள் என்னென்னமோ ரிப்போர்ட்டை சொல்லி என்னை குழப்பி விட்டுருக்காங்க. ஆனாலும் பரம வைத்தியரே, என் சரீரத்தை படைத்தவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் வசனத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பிக்கிறவரே, நீர் தான் படைச்சவர் ஆண்டவரே, நீர் எனக்கு நிச்சயமாகவே சுகத்தை கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்தா, இயேசு அந்த 2 குருடைய கண்களை தொட்டது போல இந்த காலையில் நம்முடைய உச்சம் தலை மேலே 2 கைகளை வச்சு நம்மளை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்றார். விசுவாசத்தோடு கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரியமானவர்களே, மத்தேயு 8:14 இயேசு கிறிஸ்து பேதுருடைய வீட்டுக்கு வராரு. பேதுருடைய மாமி ரொம்ப ஜுரமாக இருக்கிறாங்க. ஜுரமாக இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கி போயிற்று என்று பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே 2 குருடர்கிட்ட இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மத்தேயு 8 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் ரொம்ப கொடிய வேதனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனிடத்தில் இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனை மெச்சிக்கிறாரு, நீ விசுவாசத்தைப்படி உனக்கு ஆக கடவுது. ஆனால் இங்கே பேதுருடைய மாமியுடைய வீட்டுக்கு வராரு. ஜுரமாக இருக்கிறாங்க அந்த அம்மா. அவள் கையை தொட்ட உடனே எதுவுமே பேசலை, தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கி போயிடுச்சு. அவள் எழுந்து, பிரியமானவர்களே, அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று பார்க்கிறோம்.
ஒவ்வொரு சம்பவத்திலும் இயேசு கிறிஸ்து வித்தியாசமாய் கையாளுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே பார்க்கிறார். நீங்கள் மத்தேயு 9:22 பாருங்க. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இங்கு 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டினாலே அவதியுற்ற ஒரு ஸ்திரீ. பணம் எல்லாம் செலவாயிட்டு, வருத்தம் தான் ஜாஸ்தியாச்ச ஒழிய சுகம் கிடைக்கல. அவள் இயேசு கிட்ட வரா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரா, சொஸ்தமாயிட்டா. அப்போ இயேசு திரும்பி பார்க்குறாரு அவளை. மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுகமாயிட்டா, சொஸ்தமானாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசம்தான் நமக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்கும். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் பார்த்து கேட்குறாரு. அது குருடராக இருக்கலாம், அல்லது மரண கொடிய வேதனையில் நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கலாம். 12 வருஷமாக இருக்கலாம், 38 வருஷமாக இருக்கலாம், 40 வருஷமாக இருக்கலாம், எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி. உனக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுக்க வல்லமை எனக்கு உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, உச்ச தலைந்து உள்ளங்கால்வரை வியாதியோடு, போராட்டத்தோடு, மரண இருளிலே போராடி கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தாவே, அவர்களும் இந்த 2 குருடரை போல ஆண்டவரே விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவாங்களாண்ணா? ஏசப்பா, நீங்க ஆண்டவரே அந்த 12 வருட பெண்ணுக்கு அவளுடைய விசுவாசத்தின்படி ஒரு சுகத்தை கொடுக்க முடியுமானால், இப்போ யார் யாரெல்லாம் உருக்கத்தோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்றாங்களோ அவங்களுடைய சரீரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொடுவீராக. உம்முடைய கரத்தை வைத்து தொட்டு அவர்களுடைய கண் பார்வையாயிருக்கலாம். உச்சந்தளது உள்ளங்கால்வரை இருக்கிற உறுப்புகள் என்ன பலவீனம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலவீனங்களை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடுவீராக என்று வேண்டுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே சுகத்தையும் பலத்தையும் அவருடைய விசுவாசத்தின்படி கொடுத்தது கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.